அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தது. ஸோ சடனாக மானிடைசேஷன் கட் ஆயிடுச்சு. இதை பற்றி தான் இந்த சேனலுக்குள்ளே டீப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய முதல் 4 வீடியோ பார்த்து உங்களுக்கு சேனல் செட்டிங்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பனிங் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட் வராமல் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இவங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. இவங்க நிறைய அமௌண்ட்டு ஒரு 4-5 டைம் அமௌண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ சடனாக யூடியூப்பே சேனலை தூக்கிடுச்சு. ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஸோ அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளார டீப்பாக பார்க்கலாம் வாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் இந்த 2 தப்பு பண்ணி அவங்க சேனலுக்கு டாலரும் வரலை, நெக்ஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கவனிங்க. ஏன்னா இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவி நரேஷன். அப்படின்னா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே வியூஸ் டாப் டூப்பரில், அதாவது நல்ல டாப்பில் வியூஸ் போகும். ஆனால் அப்படி போன ஒரு சேனல் தான், சரிங்களா, நல்ல மானிடைசேஷன் வாங்கிட்டாங்க, நல்ல ரீச்சில் போயிட்டு பணமும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ எதனால் வந்துச்சுன்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இமெயிலில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நீங்கள் மூவி நரேஷன், அதாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சீரியல் டெல்லிங் இல்லைன்னா ஒரு படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா சில இமேஜஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து மூவியோடைய ரிவ்யூ சொல்லும் போது அந்த மூவியோடைய இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லா வியூஸ் போகும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சாங்கு டைலாக்கு சின்ன சின்ன கிளிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு அடுத்தடுத்து காப்பிரைட் கிளைம் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது உடனுக்குடனே வராதுங்க. உங்கள் சேனல் நல்லா மூவிங்கில் போகும்போது யூடியூப் நல்லா வெல் செக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்ரிடே செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் காப்பிரைட்டடுன்னு வந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்காக மாறிடுச்சு. ஸோ இப்போது அவங்க சேனல் டோட்டலாக யூடியூப் டிலீட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்க என்கிட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து புதிய சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ யூடியூப்பில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவங்க புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேனல் நேம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மூவி நரேஷன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, உங்கள் சேனலும் இழக்க நேரிடும். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஓகே சிஸ்டர், நான் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலை, எனக்கு இமேஜ் வேணும், நான் எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ லைக் வந்து ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த இமேஜை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு மானிடைசேஷன் ஆகிடுச்சே, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு தான் அந்த சிஸ்டர் இருந்திருக்காங்க. இருந்தாலுமே அவங்க சேனல் இன்னைக்கு அவங்க கையில் இல்லை. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, ஆனால் பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க சிஸ்டர், யாருமே இந்த மாதிரி வந்து இன்னொரு சேனலை இழக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சேனல் வந்து கொண்டுட்டு வர எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ எஃபெக்ட்டு, எவ்வளோ ஆட் ஒர்க்கு, எவ்வளோ எடிட்டிங் எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி என் சேனல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வேணும்னா 8946014557 இந்த நம்பருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 199 தான். ஸோ யூடியூப்பில் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேருக்கு கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளார நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.